வெல்கம் டு யாசோ ஆடியோ யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4.1 கஸ்டமைஸ்டாக நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. அது எங்கேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நலன்மார்கோட்டையிலேருந்து நவீன் அப்படின்றவர். இந்த ஆம்பிள்ஃபேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசியில் உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஆம்பிள்ஃபேருங்க. இதோட ஹைட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 இன்ச் ஹைட்டுங்க. பேக் டெப்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 இன்ச்சுங்க. அதோட இந்த ஹரிசாண்டல் அப்படின்ற லென்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 11 இன்ச்சுங்க. இதை வச்சு நம்ம ஒரு 4.1 ஆம்பிள்ஃபேர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெவியாக பக்காவான ஒரு ரிசல்ட்டுங்க, கஸ்டமைஸ்டு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 909 அப்படின்ற ஒரு வண்டிக்காக அவர் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து ஒரே ஒரு வண்டிக்கு தான் நம்ம பண்ணி கொடுத்தோம். இப்போ அடுத்த வண்டிக்கு நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு. இதில் நம்ம ஃபுல்லாக பேக் சைடில் இப்போ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேஸ் ட்ரிபிள், அதாவது பேஸுக்கான வால்யூம் கண்ட்ரோலு. இது ட்ரிபிளுக்கான வால்யூம் கண்ட்ரோலு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரியர், அதாவது எக்ஸ்ட்ரா சரௌண்டுக்காக. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்போட வால்யூம் கண்ட்ரோலு. இது மாஸ்டர். இது டோட்டலாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இங்கே மாஸ்டரில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். உள்ள இப்போ பேக் சைடில் பார்த்துடலாம் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பேக் சைடில் பார்த்துடலாம். இப்போ பேக் சைடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜாக் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வண்டிக்கு தேவை கிடையாது. அதனால் இதில் வச்சு ஹோம் வச்சு அடைச்சிட்டேன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் சப்ளைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஸ்கொயர் mm வயர் போட்டு நல்லா ஹெவியாக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கேன். அதுவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்லீவ் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு சரௌண்டுக்கான ஒரு ஜாக்கு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்புக்கான ஒரு ஜாக்கு. இதில் எல்லாமே லாக் பண்ணிட்டேன். ஒரு கூலிங் ஃபேன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ உள்ள இன்டீரியரில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்டீரியருன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரிஜினல் ஐஆர்எஃப் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இது நம்மளோட ஓன் போர்டு. லெஃப்ட்டு ரைட்டுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா 4392 ஐசி எஸ்டிகேல யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு ஆடியோ. அதாவது ஹீட் சிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்னதாக இருக்கும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா வந்து ஹீட் சிங் வந்து சப்புக்கு ஒசரம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சரௌண்டுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா டிடிஏ சீரீஸில் 7297 அப்படின்ற ஸ்டீரியோ அந்த ஐசி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு 7805 ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணி, அதாவது 1000 யூஎஃப்பில் 25 வோல்ட்டில் ஒரு கெப்பாசிட்டரும், அவுட்டில் வந்து 35 வோல்ட்டில் 100 யூஎஃப் கெப்பாசிட்டரும் ஆட் பண்ணி நம்ம யூஎஸ்பிக்காக நம்ம ரெகுலேட் பண்ணியிருக்கோங்க. அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சக்தியில் வந்து 12 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 36 வோல்ட் வர்ற மாதிரி ஒரு கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சக்தியில் பக்காவாக இருக்குங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 டிரான்சிஸ்டர் போட்டு நம்மளுக்கு வந்து பேரலாகி வருது. ஹீட் சிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஹெவியாக பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு பக்காவான ஒரு கன்வெர்ட்டராக இருக்குது எனக்கு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஓன் சரௌண்டு நம்ம கையில் பண்ணது டாட் பிசிபியில் நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது நம்மளோட ப்ராலஜிக்குங்க. இந்த ப்ராலஜிக்கில் சப்புக்கு லெஃப்ட்டு ரைட்டு பேஸு ட்ரிபிள் எல்லாமே இதில் ஆட் ஆயிருங்க. அடுத்து முன்னாடி ஃப்ரண்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரண்ட் வியூ. அதாவது மாஸ்டர் வால்யூம் ஒன்று கொடுத்துருக்கேன் 100Kல. அடுத்து மல்டி கலரில் எல்இடி கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். வயரிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். குவாலிட்டியான வயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். எதுவுமே வந்து ரொம்ப கம்மியாலாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப குவாலிட்டி பக்காவாக இருக்குங்க உங்களுக்கு. அதே மாதிரி ஐப்ளேயில் வந்து யூஎஸ்பி போர்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. அதாவது பேசி ட்ரிபிளுக்கு மட்டும் இந்த வயர், அதாவது ரிப்பன் வயர் யூஸ் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெவியான வயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 1 ஸ்கொயர் mm வயரில் பக்காவான ஒரு ஆடியோ இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிள்ஃபேர் கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நான் செட்டை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் சப்ளை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 35 ஆம்ஸில் ஒரு எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 12 வோல்ட்டுன்றதுனால நான் ஒரு எஸ்எம்பிஎஸ் வச்சு இதை ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் பண்ண போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணிட்டோங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் வியூ இப்படி தாங்க இருக்கும். நம்ம யூடியூப் சேனல் நேம் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்டி கலரில்
ஃபுல்லாகவே வந்து நம்ம மல்டி கலரில் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா செட்டு உங்களுக்கு ஆனில் இருக்குது. ஃபேனுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஏன்னா அதோட நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா வண்டி 12 வோல்ட்டுன்றனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரன்னிங்காக ஓடுற மாதிரி தான் நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, இதோட ஆடியோ டெஸ்டிங் வந்து நம்ம வந்து யூடியூப்பில் போடுறது கிடையாதுங்க. வேணுன்ற நண்பர்கள் கம்பல்சரி இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட ஆடியோ டெஸ்டிங் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுக்கலாம். கம்பல்சரி பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? இதாங்க ஃபுல் வியூ. முடிஞ்ச வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த ஆம்பிள்ஃபயர் இன்றைக்கி வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணுறதா இருக்கும். கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு இதோட ஆடியோ, இதோட வீடியோ எல்லாமே வேணும்னா கம்பல்சரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.